இவர் ஒரு நாள் ரோட் ஷோ வந்ததை வந்து மொத்தமாக அந்த ரோட் ஷோவே வந்து ரொம்ப டாமினேட் பண்ண மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக ஊடகங்கள் அதெல்லாம் கவர் பண்ணுச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து? ஒரு அரசியல் கட்சியாக உருவாகிட்டு இருக்க ஒரு கட்சின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து தாவே கழகத்தினுடைய ஒரு 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 கேடுகட்ட ஒரு வரலாறாக இருக்குது. அன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷனில் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் என்னை விட்டின்னு நான் போயிடுவேன், என்னையே கூட பரவாயில்ல, பக்கத்தில் ஒருத்தர் அவங்க அப்பா இறந்துருக்காருன்னு வந்திருக்காரு, அவரால் கூட போக முடியல. 2004 ஸ்டாலின் அவர்கள் இதே திருச்சியில் வந்து அப்போது பாராளுமன்ற தேர்தலுக்காக போனார். அந்த வீடியோஸை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி 2 பக்கமும் மேலே நின்று பார்க்குற அளவுக்கு. அதுதான் சார் ஒரு அறிவார்ந்த ஒரு கட்சியும் ஒரு அறிவே இல்லாத ஒரு தற்குறி கூட்டமும் அந்த வித்தியாசமே தானே. ஒரு வயசான ஒருத்தருடைய கடையை போய் அடிச்சு நொறுக்கி அவர் இப்போ கடையில் உள்ள பல்பெல்லாம் உடச்சிட்டு போய் அது யார் செய்வா? விஜய் செய்வாரா? அவங்க மாநாட்டில் உடச்ச காரேன்னு வாங்கி கொடுக்கல. இவருடைய மாநாட்டுக்கு போகிற ஒவ்வொருத்தரும் அது மினிமம் ஒரு மாநாட்டுக்கு 5 பேர் சாவரம். மகேஷ் பொய்யாமொழி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்னன்னா, உங்களை மாநாடு நடத்த வேணான்னு சொல்ல, உங்களை மீட்டிங் உங்களை வந்து பிரச்சாரம் பண்ண வேணான்னு சொல்ல, ஆனால் மக்கள் சொத்தை இது பண்ணாதீங்க. 50 கட்சி இருக்குன்னு அந்த 50 கட்சிகளிலும் சேரவே தகுதி இல்லாத ஒரு சில கூட்டம் இருக்கு இல்லையா, அவன் பூரா இன்னைக்கு போய் சேர்ந்துட்டான். அதனால கம்ப்ளீட்டா எல்லா கட்சிகளிலிருந்தும் வடிகட்டு அனுப்புனவங்க, எல்லா கட்சியிலையும் தேவையில்லைன்னு அனுப்புனவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியில் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் சேர்ந்துருக்காங்க. அப்போ அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த சேரை உடைக்கிறது, இதை உடைக்கிறது, வீட்டுக்குள்ளே போய் வீட்டை உடைக்கிறது, ஸ்கூலை போய் டேமேஜ் பண்ணணும். இவங்களாம் படித்தவன் வேணா அதை பண்ணுவானே சார். அவருடைய சொந்த தொண்டர்கள், சொந்த கட்சியினுடைய ரசிகர்கள், தொண்டர்களே அவங்களை சொல்கிறது எனக்கு ஒரு கூச்சமாக இருக்குது சார். ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் விஜயை மதிச்சதா சரித்திரமே இல்லை சார். டிவி கேம் நாம் தமிழர் கட்சி தான் ஒன்று. இவன் ஓட்டை அவன் பறிக்க போகிறான், அவன் ஓட்டை இவன் பறிக்க போகிறான். கடைசி வரைக்கும் மாறி மாறி இந்த ஒன்று முட்டா பீஸுன்னு ஒன்று முரட்டு பீஸு, 2 பீஸுக்கு நடுவில் சண்டை. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சத்யன் ராமசாமி இருக்காரு சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் சனிக்கிழமை வந்து ஒரு ரோட் ஷோ ஒன்று நடத்தியிருக்காரு. அது வந்து நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 100 தொகுதிகளுக்கும் மேலே வந்து ரோட் ஷோ முடிச்சிருக்காரு, எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. பட் இவர் ஒரு நாள் ரோட் ஷோ வந்ததை வந்து மொத்தமாக அந்த ரோட் ஷோவே வந்து ரொம்ப டாமினேட் பண்ண மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக ஊடகங்கள் அதெல்லாம் கவர் பண்ணுச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? நீங்கள் தான் சார் முதல்ல ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ரோட் ஷோன்னு சொல்கிறீங்க சார். ரோட் ஷோக்கே அனுமதி கொடுக்கல, அவங்க ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. அதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணதே நான் வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அதாவது நான் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறேன், சுற்றுப்பயணத்தில் எனக்கு பேசுகிறதுக்கு அங்கங்கே இடங்கள் கொடுங்க அப்படின்றதா ரெக்வஸ்ட். அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கும் பொழுது அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்பொழுது அவங்க ஹிஸ்ட்ரியில் என்றைக்குமே அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றினதில்லை. அதாவது அரசோ இல்லை அங்கே உள்ள லோக்கல் பாடியோ அப்படி இல்லைன்னா காவல்துறையோ இவங்க கொடுத்த நிபந்தனைகளை என்றைக்குமே வந்து பூர்த்தி செஞ்சது இல்லாமல், பூர்த்தி செஞ்சது இருக்கட்டும், பூர்த்தி செய்கிறது இருக்கட்டும், அதற்கு மேலாக மக்களுக்கு என்னென்ன பண்ணக்கூடாதோ, என்னென்ன ஒரு அரசியல் கட்சியாக உருவாகிட்டு இருக்க ஒரு கட்சின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து தாவே கழகத்தினுடைய ஒரு 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 கேடுகட்ட ஒரு வரலாறாக இருக்குது சார். அதாவது ஒரு இடத்துல போய் ஒன்று பண்ணக்கூடாதா, சேரை திருடிட்டு போகிறது, சேரை உடைக்கிறது, பாத்ரூம் உடைக்கிறது, அதாவது மரம் மேலே ஏறக்கூடாதுன்னா ஏறுறது, மீடியனில் நிற்கக்கூடாதுன்னா நிற்கிறது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு வழி விடணும்னா வழி விடாமல் இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள். அதாவது பொதுமக்களுக்கு என்னென்ன வகையில் இடையூறு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறவங்க. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷனில் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் என்னை விட்டின்னு நான் போயிடுவேன், என்னையே கூட பரவாயில்ல, பக்கத்தில் ஒருத்தர் அவங்க அப்பா இறந்துருக்காருன்னு வந்திருக்காரு, அவரால் கூட போக முடியல அப்படின்னு சொல்லி ஆத்தாமையோட சொல்கிறார். இன்னொரு ஐயா பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இப்படி நடந்தால் போக முடியும், என்னை விட்டுட்டிங்கன்னா நான் போய் தொழில் பண்ணிட்டு போயிடுவேன், இன்றைக்கி என் தொழில் போயிடுச்சே, இவங்களால தான் போயிடுச்சு அப்படின்றார். ஸோ இப்படி அதாவது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் தாவே கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இது வரைக்கும் இருந்திருக்காங்கன்னா ஒரு இடத்துல கூட இருந்ததில்லை. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம விதிக்கிறோம் அப்படின்னா அந்த நிபந்தனைகளுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அதாவது இந்த மாதிரிலாம் மக்கள் இன்னும் அவதிப்படுவாங்கன்னு யோசிக்கிறதில்ல. அப்படிலாம் பண்ணாமல் அவன் வந்து அவனுக்கு என்ன, இப்போ விஜய் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரா, அதை வந்து என்கரேஜ் பண்ணணும், அதை எப்படிலாம் பெருசாக ஆக்க முடியுமோ அப்படிலாம் பெருசாகிட்டு நமக்கு முடிஞ்சு நம்ம வேலையை முடிச்சு நம்ம மட்டும் போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். ஸோ ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, விஜய் அவர்களே ரோட் ஷோ பண்ணார். அவர் மேலே உண்மையிலே அதாவது இப்போ அரசு வந்து இப்போ ஒரு 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 இது போட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு லிட்டிகேஷன் ஒன்று போட்டாங்க, ஒரு லாஸ்ட் ஒன்று போட்டாங்க அப்படின்னா அரசு எங்களை பிதுக்குது, ஒடுக்குது, நசுக்குதுன்றவானுங்க. ஸோ அதனால் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுமக்கள் அவங்கள வந்து சரியாக அவங்களுடைய பணியை செய்ய விடலை, பொதுமக்களுக்கு
அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த ஒரு லிட்டிகேஷன் போகிறோன்னு யாராவது வந்து வக்கீல்மார்கள் அப்படி இல்லைன்னா சமூக ஆர்வலர் முன் வந்து விஜய் மேலேயே ஒரு பிஏஎல் போடணும்னு நான் சொல்லி ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். என்னன்னா அவர் பண்ணிட்டாரு. பண்ண உடனே எங்கள் எடப்பாடியார் அவர்களுடைய கிட்டத்தட்ட 150 தொகுதிகளை கிராஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, அவர் 70 எம்எல்ஏக்கள் மேலே கையில் வச்சிருக்காரு சார். அவர் நினச்ச இடத்துல இருந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் மக்களை போய் சென்றடையணும்னு அவர் டெய்லியும் கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கு மேலே போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 1/2 3 மாதங்கள் தாண்டி போயிட்டு இருக்கு. இது 3 மாதங்களை தாண்டி போயிட்டு இருக்கிற இந்த வயசளவுல இவ்வளோ ஒரு ஒரு ஆளுமை திறன் கொண்ட இவ்வளோ எம்எல்ஏக்களை கையில் வச்சிருக்கிற ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் காட்டுங்க. இப்போவே போடணும்னு அவருக்கு என்ன தேவை இருக்குது? எலெக்ஷன் நெருங்கி போய்க்கலாம். அவர்கிட்ட இல்லாத பணபலமா, அவர்கிட்ட இல்லாத ஆள் பலமா, அந்த கட்சிக்கு இல்லாத ஒரு வரலாறா, இதையும் மீறி மக்களை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசையோடு போகிற ஒரு மனிதரை இது சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அன்றைக்கி இந்த என்டிடிவி சார், என்டிடிவி எனக்கு தெரிய ஒரு இந்தியாவினுடைய ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மிக முக்கியமான ஒரு டிவி. அது இந்தியா முழுக்க ரீச் ஆகும். அங்கே போய் குரங்கு வித்த மாதிரி பண்ணுறானே சார். அவருக்கு தலையில் கட்டி விட்றானுங்க இவங்களோட கொடியை, அவருக்கு கழுத்தில் போட்டு விட்றானு கொடியை. ஒரு பேசிக் இங்கிதம், அதாவது ஒரு 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 அதாவது ஒரு மனிதனாக வாழக்கூடிய, மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு தேவைப்படுகின்ற ஒரு மிக தாழ்மையான ஒரு இங்கிதம் கூட இல்லாத ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மினிமல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் இல்லையா, அது கூட இல்லாமல் பண்ணிட்டானு. குரங்கு மரம் மேலே ஏறி நிற்கிறானுங்க. என்ன இப்போ நீ என் தளபதியை பார்க்க போகிறேன், இது எல்லாருமே பண்ணியிருக்காங்க சார். இவர் இல்லை சார் ஃபஸ்ட்டு சார், சிரஞ்சீவி ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்காருன்னு இப்போ தான் வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னா கடல் மாதிரி இருக்கு கூட்டம். இப்படி ரோட் ஷோ பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டான்னா என்ன எல்லாரும் பண்ண முடியாது சார். ஸ்டாலின் இதை பண்ண முடியாது, உதயநிதி ஸ்டாலின் இதை பண்ணிட முடியாதா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல 2004 ஸ்டாலின் அவர்கள் இதே திருச்சியில வந்து அப்போ பாராளுமன்ற தேர்தலுக்காக போனாரு. அந்த வீடியோஸை இப்ப ரிலீஸ் பண்றாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கயிறு கட்டி 2 பக்கமும் மேல நின்னு பாக்குற அளவுக்கு. அதுதான் சார் ஒரு அறிவார்ந்த ஒரு கட்சியும் ஒரு அறிவே இல்லாத ஒரு தற்குறி கூட்டமும் அந்த வித்தியாசமே தானே சார். எடப்பாடியார் அவர்கள் போயிட்டு இருக்காரு சார். எங்க சார் பிரச்சனை அது சார்? இவங்க போறாங்க, போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே இருக்கிற விஜய் பேனரே கிழிச்சிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீ விஜயை பார்க்க போற, விஜய் பேனர் எதுக்கு கிழிக்கிற? ஏன் என்ன இவங்க மைண்ட்ல என்ன இருக்கு? என்ன சின்ன சின்ன பசங்க 7 8 பசங்க 7 8 படிப்பானுன்னு நினைக்கிறேன். 8 9 அப்படி படிக்கிற பசங்கிட்ட மைக்க கொடுக்குறானு. எப்படா வந்தீங்கன்னு கேட்குறானு. ஸ்கூல் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஸ்கூல் திங்கக்கிழமை தான்றானுங்க. அவனுங்களுக்கு துண்டை போட்டு வந்து அவனுக்கு ரோட்டில் நிற்கிறானுங்க சார். ஒரு லேடி பெரம்பலூரில் வெயிட் பண்ணிட்டு இந்த லேடி சொல்லுது, விஜய்க்கு என் ஓட்டே கிடையாது, காலையிலேருந்து நிற்கிறேன். அவனை அவ்வளோ பேர் அவன் அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் சொல்லலை, கட்சியில் காலையிலேருந்து கால் கெடுக்க வெயிலில் நின்று தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்கன்னு நின்ன ஒரு பெண்மணி, ஒரு சிறுபான்மையான பெண்மணி என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய்க்கு என் ஓட்டே கிடையாது, ஒருத்தரையும் ஓட்டு போட விட மாட்டேன், ஏன்னா காலையிலேருந்து நின்று நான் என்ன வெண்ணெய் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சார், அதாவது ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக சும்மா விஜயை பார்க்க வரணும் ஒரு நடிகனை பார்க்க வரணும்னு கூடுற கூட்டம் சார். இது ஒரு அரசியல் படுத்தவே முடியாத கூட்டம். நீங்கள் அரசியல் நான் கொஞ்ச நாளில் படுத்திடுவோம், நீ படுத்து 10 20 வருஷ நாள் வச்சு படுத்து, இது அரசியலே ஆகாது. இந்த கூட்டம் அரசியல் மயப்படுத்தவே முடியாது இந்த கூட்டத்தை. அப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம், இந்த மாதிரி அசிங்கம்லாம் பண்ண மாட்டாங்க சார். சார் ஒரு 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 கஷ்டப்பட்ட ஒரு ஐயா, அவர் ஒரு சின்ன கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் கடையில் போய் பல்பை உடைச்சிருக்காங்க, உள்ள மர சேரை உடைச்சிருக்காங்க, மர டேபிளை உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஸ்டாலின் படம் தொங்கியிருக்கின்றதுனால இன்னும் எவ்வளோ நாஸ்தி பண்ணுவோமே பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க சார். அவர் வந்து சொல்கிறாரு, சார் அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்னு இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க தெரியுமா? திமுக ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது அதவே பெருசாக வாங்கி வச்சுட்டு டக்குன்னு உங்கள் ஃபோட்டோ வாங்கி கொடுத்தா மாட்டிடுவாங்க. ஸ்டாலின் எனக்கு வந்து 1000 ரூபா கொடுத்தாரு, ஸ்டாலின் கட்சியிலேருந்து எனக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய அரசியல், அந்த மாதிரி ஐயாக்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு ஒரு வயசான ஒருத்தருடைய கடையை போய் அடிச்சு நொறுக்கி அவர் இப்போ கடையில் உள்ள பல்பெல்லாம் உடச்சிட்டு போய் அது யார் செய்வா? விஜய் செய்வாரா? அவங்க இதில் என்ன சொல்கிறது, மாநாட்டில் உடஞ்ச காரேன்னு வாங்கி கொடுக்கல அவர், ரைட்டுங்களா? உடஞ்ச 3 கோடி ரூபா இதில் வேண்டில் வராரு சார். 3 கோடியில் அந்த கார் என்ன பண்ணுறது? காரை உடச்சிங்கல்ல, அவங்களே தப்பு, உங்கள் மேலே தான் தப்பு. அது கார் வாங்கி கொடுக்கணும்ல, வாங்கி கொடுத்தீங்களா நீங்கள்? அப்போ இந்த மாதிரி பொதுமக்களுடைய காசை பூரா கரியாக்கணும். நீங்கள் கட்சி ஆரம்பிக்கலான்னு வரல. இதில் எடப்பாடியாருடைய ஆட்சி கூட, அதாவது எடப்பாடியாருடைய என்ன சுற்றுப்பயணத்தை கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவருங்க, எதிர்கட்சி தலைவர். அவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. உங்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்குது? அரசியல் இங்கே என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் சமூகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய்ன்றது யார்? இன்னைக்கு என்ன ப்ரூவ் பண்ணிடுறாரு? இன்னைக்கு வரைக்கும் 2 மாநாடு நடத்திருக்காரு. 2 மாநாடு நடத்தினா கமலஹாசன் தான் மாநாடு நடத்துறாரு சார். கமலஹாசனும் 2021 ரோட் ஷோ நடத்தினார் சார். கமலஹாசன் நடத்தினார். என்ன 50 முன்ன ஆகும், அவ்வளோதான், ரைட்டுங்களா சார்? பவன் கல்யாண் நடத்தாத ரோட் ஷோவா சார்? பவன் கல்யாண் நடத்தாத ரோட் ஷோ சார்? ரோட் ஷோன்னா அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. உங்களை யார் வேண்டாம்னா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் மரக்கடை பக்கத்தில் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் திருச்சியில் போய்ட்டு ரோட் ஷோ கேட்டால் எவன் சார் தருவான்?
நீ ரோட் ஷோ நடக்குன்னா எங்கேயாவது வெளியூரில் நடத்து, இல்லை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு என்ன சொல்ற நெடுஞ்சாலையில் நடத்து, உன்னை எவன் கேட்க போகிறான்? ரைட்டுங்களா? சார் பெர்மிஷன் எப்படி வாங்கணும்னு தெரியாது, பெர்மிஷன் ஒழுங்காக வாங்க தெரியாது, இப்படி எல்லாம் இருந்துட்டு நம்ம அவங்க கேட்டது பூரா கொடுக்கணும். கொடுக்கலனாலும் அதுக்கு ஒப்பாரி என்னன்னா எங்களை இப்படி இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, எங்களுக்கு 23 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க, அது விதிக்கிறாங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டு அலைய வேண்டியது. சார் என்ன சொன்னோம், காரு பின்னாடி 5 பேர் தான், 5 கார் தான் வரணும்னு நிபந்தனை சொன்னால் இவனுக்கு 3 ட்ரிபிள்ஸில் வராங்க சார். அதில் பின்னாடி ஒருத்தன் எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ நீளமான கொடிகள் பயன்படுத்தக்கூடாது, 100-200 பேர் நீளமான கொடிகளை வச்சுருக்கான். அப்புறம் எதை தான் நீ மதிக்கிற? ஒன்றும் இல்லை சார், இப்படி விஜய் கார் போயிட்டு இருக்கு, பின்னாடி பாலிமர் அவன் இவன் நியூஸ் 24/7 எல்லா சேனலும் போகிறாங்க, பின்னாடி இந்த சைடில் போகிறாங்க. அதே மாதிரி ரோட்டுக்கு அந்த மீடியனுக்கு அந்த சைடில் இப்படி போகிறான் சார். ஒரு லாரி வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு போகுது. அதாவது அந்த சைடு பார்த்தீங்கன்னா இது கூட தெரியாது. அதாவது ஒன் வேல ஹைவே ரோட்டில் போகலாமா சார்? ஸ்டேட் ஹைவேவோ நேஷனல் ஹைவே எந்த ஹைவே, சும்மா ஒரு தெரு இருக்கட்டும், தெருக்குள்ளே ரைட் சைடில் நம்ம போவோமா உண்மையில்? இவனுக்கு இந்த சைடு விஜய் போயிட்டு இருக்கு, விஜயே பார்க்கணும், ரைட் சைடில் போய் பார்க்கணும், தெரிய கூட மாட்டார். ஏன்னா அவர் நீட்டாக டின்ட்லாம் போட்டு நீட்டாக பிளாக் கிளாஸ்லாம் வராரு, ரைட்டுங்களா? அவராக அதாவது கண்ணாடி இறக்கி விட்டால் தான் பார்க்க முடியும். அப்பவும் கையை கொடுக்குறாங்க, ஒருத்தன் கையை விஜய் தொடரல சார். ஏற்கனவே அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, பழைய டேரக்டர், அதாவது இந்த சாமி அப்படின்னு ஒரு டேரக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார் எல்லாத்துலேயும் நடிகர் ரசிகர்கள்லாம் கையை கொடுத்துட்டு கையை போய் டெட்டால் போட்டு கழுவுனாரு, நான் கண்ணால் பார்த்தேன், ஹேண்ட் வாஷ் வச்சு கழுவுனாருன்னு பார்த்தேன். இவர் எப்படி இவங்களுக்கு கை கொடுப்பாரு? இவர் நாளைக்கு மக்களோட மக்களாக இருக்க போகிறான்னு நம்பிட்டு அவங்க கையை கொடுத்தாங்கன்னா எப்படி கையை கொடுப்பாரு? ஒருத்தன் மேலே தவுறான், அவன் சட்டையை பிடிச்சி கிழிச்சு கீழே இறக்கி போகிறாங்க சார். சார் ஒன்றுமே இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா இந்த விஜயை பார்க்கணுன்னு இவங்க, அதாவது ஒன் வேல ஹைவே ரோட்டில், நேஷனல் ஹைவேல, ஸ்டேட் ஹைவேஸில் ஒன் வேல சைடில் போகிறானுங்க. ஏத்தாலும் ஒரு ஃபேமிலியோட ஒரு குடும்பம் ஒரு காரில் வந்து என்ன சார் ஆகும்? அதில் ஓட்ட தெரியாத ஒரு டிரைவர் இருந்தாலும் என்ன ஆகும்? சரி, அவன் ஓட்ட தெரிஞ்சே இருந்தாலும் ஒரு செகண்ட் ஏதாவது கரண்ட் தப்பிச்சுன்னா மரணன்றதா நிற்கலாம் ஆக்சிடென்ட்ன்றது. அப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் தான் ஆயிடுச்சுன்னா இவர் பொறுப்பா? ஏற்கனவே இவருடைய மாநாட்டுக்கு போகிற ஒவ்வொருத்தனும், அதாவது மினிமம் ஒரு மாநாட்டுக்கு 5 பேர் சாவறான். அதையே இவர் கண்டுக்கிட மாட்டேங்கிறார், கேட்க மாட்டார். நம்மளை பார்க்க வந்தால் சாவட்டும் அப்படின்றது ஒரு நியூஸ் இவருக்கு அது ஒரு நியூஸ், சாதாரண ஒரு நியூஸ். சார் நேற்று பெண்களை ஹாரஸ் பண்ணுறாங்க சார், நம்ம கண்ணால் பார்க்க முடியுது, வீடியோஸ் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன், அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் போடுங்க. அதாவது அந்த மீடியன் இருக்கு, தடுப்புன்றது என்னது? பேரிகேட். இந்த பேரிகேட்ல வச்சு பெண்களை நசுக்கிறானுங்க, மயங்கி விழுகிறாங்க. எதுக்கு உங்களை யார் வர சொன்னா? உங்க தலைவர் தானே பெண்களும் குழந்தைங்களும் வர வேண்டாம் இருப்பாரு, அவர் சொன்னதே மதிக்கலாம். அப்புறம் நீங்க கட்சி நடத்தி நீங்க என்ன நாளைக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்க? உங்களை எப்படி நம்ப முடியும்? உங்க தலைவர் சொல்றதே நீங்க மதிக்க மாட்டீங்க, அவரே ஒரு ஆளா நீங்க நினைக்க மாட்டீங்க அப்படின்னா எப்படி? இதெல்லாம் தானே கேட்க வேண்டியது. இதுல இவங்களே எடப்பாடி ஒண்ணு எப்படி சார் கம்பேர் பண்றீங்க? சார் டிவிகேவும் நாம் தமிழர் கட்சி தான் ஒன்று. இவன் ஓட்டை அவன் பறிக்க போகிறான், அவன் ஓட்டை இவன் பறிக்க போகிறான். கடைசி வரைக்கும் மாறி இந்த ஒன்று முட்டா பீஸுன்னு ஒன்று முரட்டு பீஸு, 2 பீஸுக்கு நடுவில் சண்டை. இதை கொண்டு போய் என்டிஏ கூட்டணின்றது மிகப்பெரிய கூட்டணி. ஆட்சியில் இருக்காங்க சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சியில் இருக்கிறது பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருக்குது. எவ்வளவு பெரிய கூட்டணி, 70 எம்எல்ஏ கையில் வச்சு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு சுற்றுப்பயணத்தின் போது ஒவ்வொரு சுற்றுப்பயணத்தில் ஒரு தொகுதியில் போய் இவரும் போய் பேசுகிறார். சுற்றுப்பயணத்தில் திருச்சி மாவட்டத்துக்குள்ள போயிருக்காரு. திருச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் யார் சார்? திருச்சி மாவட்டத்தில் நாம் தமிழர் சாரி இந்த தாவேக்கா வந்து அன்னைக்கு இது ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அவர் போய் அங்கே போய் ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாரு. பேசும்பொழுது அந்த மாவட்ட செயலாளரை பற்றி ஒரு வார்த்தை பேசினாராங்க. அங்க திருச்சி மாவட்டத்தினுடைய, அதாவது தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் யாரும் தெரியாது. அதை விட்டுட்டு நேரு அவ்வளவுதான், இனிமேல் நேரு அவ்வளவுதான், நேருவை பத்தி எல்லாருக்கும் தெரியுது. அது தாவேக்காவினுடைய ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கும் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் நேருன்னு அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியுது. தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த லெவலில் தான் இருக்கு இவங்க கட்சி. எதுக்கு சொல்றேன்னா, எடப்பாடியார் அவர்கள் அங்கே போறாருன்னா திருச்சியில என்ன பிரச்சனை? அந்த தொகுதி எத்தனை தொகுதிகள்? 6 தொகுதிகளா, 9 இடம், எத்தனை தொகுதிகளாக இருந்தாலும் அந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை பேப்பரில் எழுதி நீட்டா, இதெல்லாம் நான் போகும்போது நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போனேன். திமுக வந்து இதெல்லாம் கெடுத்துருச்சு, இதை விட என்ன நான் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் மீட்டு கொடுக்க போறேன், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. அதாவது பக்கமா எழுதி வந்து படிக்கிறார். ஏன்னா அவ்வளவு ஞாபகம் வைக்க முடியாது. இவரு நான் நீட்டை ஒழிக்க போறேன், நான் கச்சத்தீவை மீட்டு கொடுக்க போறேன். இதுக்கு பேப்பரு? இதுதான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியுமே. நீ அந்த ஏரியா, அந்த லோக்கலைஸ்டா இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அதுக்கான ரெசல்யூஷன்ஸ் கொடுக்கணும்னா நீ எழுதி வச்சு, ஏன்னா எல்லா ஊரையும் 234 தொகுதியில் நடக்கிற விஷயத்தையும் உன்னால மனசுல வைக்க முடியாது. அது வந்து இல்லாஜிக்கல் அண்ட் இம்பாசிபிள். அதை விட்டுட்டு நீ பொதுவா எழுதுறதையே இது ஒரு பாஜக வந்து இப்படி கஷ்டப்படுத்துதான், இப்படி பீகார்ல வந்து 65 லட்சம் வாக்காளர்கள் பேரே விட்டு போச்சான், எதிர்கட்சிலாம் பாஜக வந்து நல்ல கட்சியே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது இவர் போய் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னையா சொல்ற? இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, எதிர்கட்சிலாம் சொல்றாங்க பீகார்ல வந்து காணுமா, எனக்கு பீகார்ல காணும் சொல்லு.
எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது நீ ஏன் சொல்ற? நீ சொல்லு, பாஜக நல்ல கட்சியே கிடையாதுன்னு சொல்லு. அதை சொல்ல உனக்கு தைரியமே இல்லையே. இன்னும் தைரியம் இல்லாம நீ வந்து சாரி என்ன சொல்றது 2026 தமிழகத்துல நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேன், நான் தான் சிஎம் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு அது என்ன மாதிரி ஒரு ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு? நான் இன்னைக்கு செப்டம்பர் ஆஸ் வி ஸ்பீக் இது செப்டம்பர் 15 அண்ணா அவருடைய பிறந்தநாள் 117வது பிறந்தநாள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அண்ணா வழியில வந்த என்னுடைய இதய தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் ஆட்சி பண்ணி இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டினுடைய பெருமை, இந்த தமிழ்நாட்டுக்கு பேராயம் கொடுத்தவரே அண்ணா தான். அந்த அண்ணா திமுக, அதாவது இந்த திமுக வந்து அண்ணாவின் வழியில பிரிஞ்சிருந்ததா இன்னைக்கு அண்ணா திமுக அப்படின்னு சொல்லி இது ஒரு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷார்ட் ஐடியா. அதாவது அண்ணாவை திமுக தான் கையில் எடுக்கும். ரைட்டுங்களா? இன்றைய தினம் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாவை சரியான வகையில் பயன்படுத்தியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். அதாவது அவர் சொல்லும் பொழுது அது படிக்கிற ஒவ்வொரு திமுக காரனுக்கும் வயிறு எரியும் சார். அப்படின்லாம் ஒரு கொலை நண்டுக்கும் அவ்வளோ பயம் இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அண்ணாவின் வழியில் வந்தது உண்மையானது நாங்கள் தான் அப்படின்னு எழுதியிருக்காரு. யாரு? இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அவங்க வழியில் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் வந்து தமிழகத்தை மீட்டெடுக்கிறேன் அண்ணாவினுடைய வழியில. நாட்டுக்குள்ள எதுக்கு ஒரு தமிழ்நாடுன்னு கேட்டாங்க. ஆனா தமிழ்நாடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி பேரை வாங்கி கொடுத்தவர் அண்ணா. அந்த தமிழ்நாடை இன்னைக்கு மீட்டெடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நான் எடப்பாடியார் உங்க முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடியார் பேசுறாரு. அதுதான் உண்மை. அதுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் இன்னைக்கான, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டெஸ்டமெண்ட்னு சொல்லலாம். ஸோ விஷயம் என்ன சார், இப்போ நீங்க என்ன பண்றீங்க என்ன ஏதுன்றது முக்கியமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு பிரச்சனையில் இருக்கு. அதுக்காக மாற்றம் அப்படின்றதுக்காண்டி நான் ஒருத்தன் கையில் கொண்டு போய் கொடுக்க போறேன்றீங்க. மாற்றம்னு ஒருத்தன் கையில் கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்னா அவன் புதுசா என்ன தத்துவத்தை கொண்டு வரான், அவன் புதுசா என்ன கொள்கையை கொண்டு வரான் அப்படின்றது நீங்க பார்க்கணும். சும்மா ஒருத்தன் மாற்றம், அதாவது இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிக்கல, நானும் கட்சி ஆரம்பிக்கலான்னு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தன் வந்துட்டானா அவன் மாற்றமா? அவன்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு பார்க்கணும்ல. அது இல்லாம அதை விட்டுவிட்டு நீங்க வந்து மாற்றம் ஒருத்தன் வந்துட்டான் முட்டாத்தனமா அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஏற்கனவே சிஎம்மா இருந்து ஏறக்குறைய 4 வருடங்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் கஷ்டம் என்னன்றது தேடி செஞ்சவர் எடப்பாடியார். அப்ப அவரை நீங்க மாற்றம்னு பார்க்காம எவனோ ஒருத்தன் புதுசா வந்துட்டா அவன் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு குரங்கு ஒரு சர்க்கஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கான் அப்படின்னா அவன் முன்னாடி நீங்க போறீங்க அப்படின்னா அது ஒரு முட்டாத்தனமா இல்லையா சார்? அதனால எடப்பாடியார் கூட என்னைக்குமே எந்த நிமிஷமும் விஜயை கம்பேர் பண்ணி எடப்பாடியாருடைய ஒரு அந்தஸ்துன்னு இருக்கு, அவருக்கு ஒரு கௌரவம் ஒரு கெத்துன்னு இருக்கு, அதை குறைக்காதீங்க சார். விஜய்லாம் அவர் கால் தூசிக்கு பெற மாட்டார், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ சார். இதுல கேட்க வேண்டியது என்னன்னா, இவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்னன்னா, உங்களை மாநாடு நடத்த வேணாம்னு சொல்ல, உங்களை வந்து பிரச்சாரம் பண்ண வேணாம்னு சொல்ல, ஆனா மக்கள் சொத்தை இது பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வரி கட்டி இது பண்றது. ஒரு ஸ்கூல்ல வந்து இவங்க போயிட்டு அந்த ஸ்கூலோட கூரையை உடைச்சிருக்காங்க. அதோட போட்டோ கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அங்க இருக்க பாத்ரூம் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. இப்ப திமுகவோ அதிமுகவோ இல்ல பாஜக காங்கிரஸ் யார் எந்த மீட்டிங் பண்ணாலுமே இப்படி அது மீட்டிங்க்கு அப்புறம் ஆஃப்டர் மீட்டிங்ல ஒரு இவ்வளோ இது இருந்துச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை எப்பவுமே வந்ததே கிடையாது. மேபி நம்ம பார்த்ததுல வந்ததும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க மீட்டிங்ல இவங்க பண்ற விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அது சார், அதுதான் சார், நான் அதான் முதலே சொன்னேன். அரசியல் படுத்த முடியாத ஒரு கூட்டம். இப்போ 50 கட்சி இருக்குன்னு வைங்க தமிழ்நாட்டுல. பெரிய பெரிய கட்சி, சின்ன கட்சியில ஒரு 50 நாம் தமிழர் கட்சி கூட சேர்த்துல, ஏன்னா அவங்களும் மீட்டிங் நடத்துறாங்க, அமைதியா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் 50 கட்சி இருக்குன்னு வைங்களேன். அந்த 50 கட்சிகளிலும் சேரவே தகுதி இல்லாத ஒரு சில கூட்டம் இருக்கும் இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ நாள் ஏன் விஜய் கூட இருக்குன்னு நினைக்கிறானுங்க, விஜய் கூட இவ்வளவு பேராக இருக்குன்னு நினைக்கிறானுங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வேற வேற கட்சிகளில் போய் சீட்டோ அப்படி இல்லை இடமோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பதவியோ அப்படி இல்லைன்னா ஒரு மெம்பர்ஷிப்போ கேட்டு பார்ப்பாங்க. அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்றதுனால இவங்கெல்லாம் வந்து சைட்லைன் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் எல்லா கட்சிகளிலும் இது நடக்கும். இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் வந்து நாங்குநேரிலேருந்து வரேன் அப்படின்னா, இப்போ நாங்குநேரில் பகுதி செயலாளர் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நான் அதிமுகக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் இது திமுகட்டேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பகுதி செயலாளர் எனக்கு தரல. அப்போ நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன் எனக்கு தரல அப்படின்னா, இவன் இதுக்கு தகுதியானவன் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். என்னையே ஒதுக்கி வச்சிருக்காங்க. சரி, அடுத்தது மதிமுகவில் கிடைக்குமான்னு பார்ப்பேன். அடுத்தது அவங்களே ஒதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம எதுக்கு இவங்களை எடுத்துக்கணும், இவனை எடுத்துக்கணும், இவன் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது, இவன் அது போக இவன்கிட்ட என்ன சொல்கிறது பெரிய என்ன சொல்கிறது பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு லோக்கலில் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கோமாளிவன் அப்படின்னு ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா? அவன் பூரா இன்றைக்கி போய் சேர்ந்துட்டான். ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக், அதாவது காமன் சென்ஸே கிடையாது சார். ரெண்டாவது, அதாவது என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ நம்ம எதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கோம், இந்த கூட்டத்தை நம்ம எப்படி நடத்தினா நம்மளுடைய தலைவருக்கு நல்ல பேர் கிடைக்கும், எப்படிலாம் நடத்தக்கூடாது, இதை பற்றியான ஒரு அடிப்படை புரிதல் கிடையாது அவங்களுக்கு. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் இன்னைக்கு பாருங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறான், மஜா பண்ணுறான். ஒரு 8-9 வயசு பையன் இன்னைக்கு அவ்வளோதான், கலக்கல் தான், அடிப்பொழி தான், இன்னைக்கு ஃபுல்லாக வேற லெவல் தான் அப்படின்றான். அவனுக்கு அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்க்கும்போது ஒரு எந்த இருக்குல்ல, ஒரு ஹைப் இருக்குல்ல, வைப் இருக்குமா நீங்கள் சொன்ன மாதிரி, அப்படி ஒரு வைப்பில் வரானு. இங்கே விஜயை பார்க்க தான் சார் பாதி பேர் வரான். சார் மதுரை மேட்டுத்தெருலேருந்து நாங்கள் வந்திருக்கோன்றான்.
திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன்றான். மதுரை மேட்டுத்தெருவுலயும் திருப்பூர்லேருந்து வந்திருக்கவனுக்கு திருச்சியில் என்ன வேலை? நான் கேட்குறேன். சாதாரண ஒரு கேள்வி சார். உன் தொகுதியில தானே உனக்கு ஓட்டு. அங்கே தானே உனக்கு பூத்து. இங்கே நீ வந்து என்ன பண்ண போற? நீ விஜய பார்க்க வந்திருக்கேன்னா, விஜய பார்க்க வந்திருக்கிறதுக்கு ஏடா திருச்சியில் உன்னை வரவே கூடாதுன்னாங்கடா. நீ வரக்கூடாதுடா திருச்சியில். திருச்சியில் அந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டம் சார்பாக எத்தனை தொண்டர்களை வர வைக்க முடியுமோ தொண்டர்களை வர வச்சு மக்கள் எத்தனை பேரை வர வைக்க முடியும்? நேற்று சாமானிய மக்கள் எத்தனை பேர் சொன்னாங்க அந்த கூட்டத்தில்? இவங்க தொண்டர்கள் வேற வேற ஊர்ல இருந்து ஒருத்தன் சொல்றான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், பாரிஸ்லேருந்து வந்திருக்கேன்றான். சென்னை பாரிஸ்லேருந்து உனக்கு திருச்சியில் நடக்கிற கூட்டத்தில் அங்கே உள்ள மக்கள் கூட்டத்துக்கு நீ எதுக்கு போகணும்? இது கூட தெரிய மாட்டேங்குது உனக்கு. அதனால கம்ப்ளீட்டா எல்லா கட்சிகளிலிருந்து வடியிட்டு அனுப்புனவங்க, எல்லா கட்சியிலையும் தேவையில்லைன்னு அனுப்புனவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியில் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் சேர்ந்துருக்காங்க. அப்போ அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த சேரை உடைக்கிறது, இதை உடைக்கிறது, வீட்டுக்குள்ளே போய் வீட்டை உடைக்கிறது, ஸ்கூலை போய் டேமேஜ் பண்ணணும். இவங்கெல்லாம் படித்தவன் வேணா அதை பண்ணுவானா சார்? படிக்காதவனே பண்ண மாட்டான். ஸ்கூல்னா அவனுக்கு கடவுள் மாதிரி. படிக்காதவனுக்கு நமக்கு உள்ளே போயிட்டு வந்துட்டோன்றதுனால நமக்கு என்னத்த ஸ்கூல் அப்படின்னு இருப்பானா, படிக்காதவனுக்கு அது வந்து ஏதோ கோயில் மாதிரி. அப்போ படிக்காதவனே பண்ண மாட்டான். நீ படித்த நீ 7, 8 நீ ஏதோ அந்த இடத்துக்கு படிச்சிருக்க, படித்த நீ ஸ்கூலை வேண்டலைஸ் பண்ணனா இதை விட மோசம் உனக்கு என்ன சொல்லுங்க. ஸோ அதனால் வந்து விஜய் சொன்னால் கேட்க மாட்டானே சார். விஜய் எல்லா வகையிலும் சொல்லி பார்த்து பெண்கள் வராதீங்கன்ட்டாரு, குழந்தைகள் வராதீங்கன்ட்டாரு, நீங்கள் வராங்கிட்டாரு. ஸோ இப்போ இவங்க எப்படி இப்போ உடைக்கிறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னா இதை கட்டுப்படுத்துறதுக்கு விஜய் அவர்கிட்ட திராணி இல்லை. அதாவது அவருடைய தொண்டர்கள் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவருடைய சொந்த தொண்டர்கள், சொந்த கட்சியினுடைய ரசிகர்கள், தொண்டர்களே அவங்கள சொல்கிறது எனக்கு ஒரு கூச்சமாக இருக்குது சார். ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் விஜயை மதித்ததா சரித்திரமே இல்லை சார். அது அப்படியே நீட்சி. ஸோ சொந்த தலைவனை மதிக்காத ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படின்னா எனக்கு தெரியாது முதல் முறையாக அது வந்து தாவேகா தான். அப்படிப்பட்ட தாவேகாவினுடைய தொண்டர்களை நம்பி, அந்த தொண்டர் படையை நம்பி விஜய் வரலாம் சார். இவங்களை நம்பி தமிழக மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இவனுங்க பகல் கனவு கண்டுட்டு இருக்கானு. சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் போட்டியே. இவர் 8.5% ஓட்டு வாங்கிட்டாரா, இவரும் அந்த 8.5% ஓட்டு வாங்கிட்டாலே பெரிய விஷயம் சார். இவர் ஜெயிச்சாலே பெரிய விஷயம் சார். ரைட்டுங்களா? அவ்வளோதான். விஜயகாந்த் மாதிரி 2006 எப்படி விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் ஜெயிச்சாரோ இந்த மாதிரி இவர் ஒரு தொகுதியை பிடிச்சி அந்த தொகுதியில் பிரச்சனை இல்லாமல் ஜெயிச்சிட்டாலே அது பெரிய விஷயம். அவ்வளோதான். அதை பண்ண சொல்லுங்க அவரை. அதை விட்டு தமிழ்நாட்டில் சிஎம் ஆகிறேன் வைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பகல் கனவு. ஏன்னா இந்த ஆளுகளை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, முட்டாத்தனமான ஒரு கூட்டத்தை வச்சுட்டு பண்ண முடியாது சார். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து இந்த விஜய் அவரோட ரோட் ஷோ பற்றி பேசியிருக்கீங்க. அடுத்தடுத்த வாரமாக ஒரு நிறைய ரோட் ஷோ வச்சுருக்காரு. அதில் என்னென்ன பண்ணுறாங்க, நிறைய வந்து ஏன் வந்து தாவேகா மேலே பிரச்சனையா இல்லை தாவேகா தலைவர் தான் பிரச்சனையா அப்படின்றது வந்து அடுத்தடுத்த இதில் பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.